வணக்கம். ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தணும்னா என்ன வேணும்? பெரிய போர்களா இல்ல பொருளாதார திட்டங்களா? வாங்க, இன்னைக்கு நாம கல்வியை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா பயன்படுத்தி தங்களோட நாடுகளோட எதிர்காலத்தையே செதுக்கின 4 மாபெரும் சிற்பிகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு தேசத்தை, அதோட மக்களை, அவங்களோட எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறது? இதுதான் காலங்காலமா எல்லா தலைவர்களையும் துரத்துற ஒரு முக்கியமான கேள்வி. இத போர்கள் மூலியமா செய்ய முடியுமா, இல்ல பெரிய பெரிய பொருளாதார கொள்கைகள் மூலியமா செய்ய முடியுமா? அது ரெண்டுமே இல்ல. ஒரு உண்மையான நிலைச்சு நிக்கிற மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு: கல்வியின் மூலம். நாம பார்க்க போற இந்த 4 தலைவர்களுமே இதை முழுசா நம்புனாங்க. சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டா விட்டுடலாம். முதல்ல அந்த 4 சிற்பிகள் யாரு, அவங்க உருவாக்குன தனித்துவமான ப்ளூ பிரிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறமா இலங்கை, சிங்கப்பூர், சீனா, டான்சானியான்னு ஒவ்வொரு தேசமா போய் அவங்க செஞ்ச கல்வி புரட்சியோட தாக்கத்தை நேர்ல பார்க்கலாம். கடைசியா அவங்க விட்டுட்டு போன விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு யோசிப்போம். சரி, வாங்க உள்ள போலாம். இங்க ஒவ்வொரு தலைவருமே ஒரு சிற்பி மாதிரி. அவங்க கொண்டு வந்த கல்விக் கொள்கை தான் அந்த நாட்டை செதுக்க பயன்படுத்தின ப்ளூ பிரிண்ட். ஆனா விஷயம் என்னன்னா, இங்க 4 பேரு 4 முற்றிலும் வித்தியாசமான ப்ளூ பிரிண்ட்ஸ். நம்மளோட முதல் ஸ்டாப் இலங்கை. இங்க கல்வியை எப்படி பார்த்தாங்கன்னா, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கிற ஒரு அஸ்திவாரமா பார்த்தாங்க. இந்த மாபெரும் மாற்றத்துக்கு பின்னாடி இருந்த சிற்பி CWW கண்ணங்கரா. அவர் கொண்டு வந்த கொள்கை அந்த காலத்துல ஒரு பயங்கர புரட்சிகரமான விஷயம். எல்லாருக்கும் இலவச கல்வி, கூடவே மத்திய மகா வித்தியாலயங்கள். யோசிச்சு பாருங்க, பிறப்பால மட்டுமே கல்வி கிடைக்கிற ஒரு சூழல்ல அறிவோட கதவை எல்லாருக்காகவும் அவர் திறந்து விட்டார். படிப்புங்கிறது சிலருக்கு மட்டும் சொந்தமான சொத்து இல்ல அப்படின்னு ஆணித்தரமா சொன்னாரு. இந்த சந்தோஷமான குழந்தைகள், இது வெறும் படம் இல்ல, இதுதான் கண்ணங்கராவோட கனவு. அவரை கொடுத்த வரைக்கும் கல்விங்கிறது வெறும் பரீட்சையில பாஸ் பண்றதுக்காக இல்ல, அது ஒவ்வொரு குடிமகனோட அடிப்படை உரிமை. ஒரு கிராமத்து குடிசையில் இருக்கிற குழந்தையும் நகரத்துல இருக்கிற குழந்தையும் ஒரே மாதிரி ஒரே தரத்துல படிக்கணும். அதுதான் அவரோட லட்சியமா இருந்துச்சு. இப்போ இலங்கையிலிருந்து அப்படியே 180 டிகிரி திரும்பி சிங்கப்பூருக்கு போலாம். இங்க கல்விங்கிறது ஒரு கனவு கிடையாது, அது ஒரு போர் தந்திரம். நாட்டோட பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த தந்திரத்தோட சிற்பி லீ குவான் யூ. இயற்கை வல்லமை இல்லாத ஒரு குட்டி தீவு, அதை எப்படி ஒரு உலக சக்தியா மாத்துறது? அதுக்கு அவர்கிட்ட ஒரு தெளிவான பிளான் இருந்துச்சு. அதுதான் இருமொழி அறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன். இது நிஜமாவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இங்கிலீஷ் உலகத்தோட பிசினஸ் பண்ண, மாண்ட்ரின் ஆசியாவோட பெரிய சக்தியோட கனெக்ட் பண்ண. இதனால சிங்கப்பூர் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு செம திறமையான வேர்ல்ட் கிளாஸ் மனித வளத்தை உருவாக்குச்சு. இங்க படிப்பு நேரடியா பொருளாதாரத்தோட கனெக்ட் ஆச்சு. அடுத்ததா நம்ம பயணம் சீனாவுக்கு. இங்க கல்விங்கிறது ஒரு பறந்து விரிஞ்ச தேசத்தை ஒன்னா இணைச்சு அதை நவீனப்படுத்துற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தோட ஒரு பகுதி. இந்த மெகா ப்ராஜெக்டோட சிற்பி மா சேத்துங். அவரோட கொள்கை ரொம்ப சிம்பிள்: எல்லாருக்கும் எழுத்தறிவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும். பல நூற்றாண்டுகளா பின்தங்கியிருந்த ஒரு தேசத்தை வேகமா முன்னேற்றணும்னா படிச்ச மக்களும் விஞ்ஞான வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம்னு அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. இந்த பெரிய இலக்க அடைய அவங்க என்ன செஞ்சாங்க? முதல்ல மொழி தடைய உடைச்சாங்க. சீன எழுத்துக்களை இங்கிலீஷ் எழுத்துல எழுதுற பின்னின் முறையை கொண்டு வந்து எழுத்தறிவை எல்லாருக்கும் கொண்டு போனாங்க. அதே நேரத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விவசாய நாடா இருந்த சீனாவை வெறும் சில 10 வருஷத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் பவரா மாத்தி காட்டினாங்க. நம்மளோட கடைசி சிற்பி, இவரோட தத்துவம் மத்த 3 பேர்கிட்ட இருந்தும் ரொம்பவே வித்தியாசமானது. டான்சானியாவுக்கு போலாம். இங்க கல்வி எதுக்குன்னா, வெளிநாட்டுக்காரங்களை சார்ந்து இருக்கிறத நிறுத்திட்டு தன்னம்பிக்கையையும் நம்ம உள்ளூர் அடையாளத்தையும் வளர்க்கறதுக்கு தான். இதோட சிற்பி ஜூலியஸ் நைரேரே. அவரோட கொள்கை தன்னம்பிக்கைக்கான கல்வியும் கிராமப்புற வளர்ச்சியும். அவர் என்ன செஞ்சாருன்னா, காலனி ஆதிக்கத்திலிருந்து வந்த கல்வி முறையை மொத்தமா நிராகரிச்சுட்டு டான்சானியாவோட சொந்த தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு புது கல்வி முறையை உருவாக்கினார். அதனாலதான் அவருக்கு வாலிமூன்னு ஒரு பெயர். அப்படின்னா ஆசிரியர்னு அர்த்தம். அவரை பொறுத்த வரைக்கும் படிப்புங்கிறது வெறும் புத்தகத்துல இல்ல, அது சமுதாயத்தோட சேர்ந்து இருக்கணும். விவசாயம் மாதிரி நடைமுறை திறன்களை வளர்க்கணும். இதுக்கு பின்னாடி இருந்த முக்கிய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான்: தன்னிறைவு பெற்ற சமூகங்களை உருவாக்கணும். சரி, இந்த 4 சிற்பிகளுமே அவங்கவுங்க நாடுகள்ல ஒரு அழியாத முத்திரையை பதிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க விட்டுட்டு போன மரபுகள் தான் இன்னைக்கும் நாம கல்வியை எப்படி பார்க்கறோங்கிறத தீர்மானிக்குது. இப்ப பாருங்க, இந்த 4 தத்துவத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது எவ்ளோ வித்தியாசம் தெரியுது. இலங்கை எல்லாருக்கும் சம வாய்ப்பு, சிங்கப்பூர் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான திறமை, சீனா தேசத்தை நவீனப்படுத்துறது, டான்சானியா தன்னம்பிக்கையும் சுயசார்பும்,
4மே வேற வேற பாதைகள் தான். ஆனா ஒவ்வொன்னுமே அந்தந்த நாட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அப்போ நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு மறுபடியும் வரும். ஒரு தேசத்தை எப்படி உருவாக்குறது? இந்த 4 சிற்பிகளும் நமக்கு 4 வழிகளை காட்டியிருக்காங்க. சமத்துவம், பொருளாதாரம், நவீனமயம், தன்னம்பிக்கை. ஆனா இன்னைக்கு நாம சந்திக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தோட சவால்களுக்கு இதுல எந்த ப்ளூ பிரிண்ட் சரியா இருக்கும்? இல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நாமளே ஒரு புது ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கணுமா? யோசிச்சு பாருங்க. பதில் நம்ம கையில தான் இருக்கு.